ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்முடைய தேவனை இங்கே மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த சண்டேக்காக நம்ம வாரம் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதக்காரன் 86 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லுகிறார், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று. ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் இன்னைக்கு? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். நம்ம நிறைய விஷயங்களை வாரம் ஃபுல்லாக செஞ்சுருக்கலாம். இந்த நாள் தேவனுக்கு உகந்த நாள். ஆமென். நம்ம எல்லாரும் தேவனை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி பாட போகிறோம். நம் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்ற பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும்,
முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மூச்சு வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மூச்சு வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மூச்சு வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மூச்சு வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அதாவது கடந்த 6 மாதம் முழுவதும் தேவன் நம்மை அவர் சிறகுகளினாலே மூடி அவருடைய செட்டை நிழலிலே நம்மளை அணைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ இந்த 7வது மாதத்தில் இருக்கும். அது தேவனுடைய கிருபையின் மாத்திரம்தான். ஆமென். நிலையான தேவன் நித்தியமான தேவன் நம்ம கூட இருக்கிறார். போன வாரம் நம்முடைய போதகர் இதை குறித்து தான் நமக்கு பிரசங்கிச்சார். அ ஷுர் காட், அதாவது நித்தியமான தேவன் நிலையான தேவன் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நாம் இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே. எத்தனை பேருக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையான தேவனாக இருக்கிறார்? எதையும் நம்ப வேணாம், யாரையும் நம்ப வேணாம், நம்முடைய தேவனை மாத்திரம் நம்பினா போதும். எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். ஆகாது முடியாது அப்படின்ற காரியத்தை கூட அவர் மேலே நம்பிக்கை வச்சா அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே,
நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியில் வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியில் வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே. என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. சேர்ந்து சொல்லுங்க. நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. என் நம்பிக்கை நீர்தானே, என் நங்கூரம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் 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 நீர்தானே. நீர்தானே. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷங்களை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமென். மனுஷங்களை நம்புறது நம்ம வேஸ்ட். நம்மளை வாழ்க்கையில் வீணான காரியம் அது. மனுஷர்கள் எல்லாரும் பொய்யர்களாக இருக்கிறாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். ஆனால் நம்முடைய தேவன் உத்தமமான தேவன், நம்பிக்கையான தேவன். அவரை சார்ந்து நம்ம இருக்கலாம். நங்கூரம்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷிப்பு ஒரு பெரிய ஷிப்பு அது அசையாமல் ஒரே இடத்துல நிலையாக சேஃபாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நங்கூரம். கடலுக்கு அடியில் போடுவாங்க. ஸோ அந்த நங்கூரம் எதுக்கு போடுறாங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் அதில் பயணிக்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த நங்கூரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக எதுலேருந்துலாம் அதை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, காற்று, சுழல் காற்று, சுனாமி, சூறாவளி, இது மாதிரி தான். ஸோ இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த நங்கூரம் போடுறாங்க. அந்த நங்கூரம் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். நம்மளை சுற்றி சூறாவளி, சுழல் காற்று, சுனாமி எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஆமென். அவர் மீது நம்ம நம்பிக்கையாக இருக்கிறப்ப அந்த ஷிப்பு மாதிரி நம்ம அசையாமல் உறுதியாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம தைரியமாக எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் நம்ம நம்பிக்கையாக மட்டும் இல்லை, நம்முடைய துருகமாக இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக இருக்கிறாரு, நாம் நம்பி இருக்கிற தெய்வமாக இருக்கிறாரு, ரட்சணிய கொம்பாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடுவோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை,
என் ரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து கைகளை உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படு
உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நம்முடைய ஆபத்து நாளில் நம்ம பலவீனமாக இருப்போம். நம்மளை விட அதிக பலசாலிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்துலாம், துர்மார்க்கர்கிட்ட இருந்து தேவன் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நம்மளை உயரத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உயரத்தில் இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து தேவனுக்கு இப்போ நம்ம அன்பு செலுத்த போகிறோம், அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சாத்தியமாக்கியிருப்பார். அவரை நம்புவதின் மூலம் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாய்ச்சிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இப்போது எல்லாரும் கண்களை மூடி தேவனை, உங்கள் கைகளை தேவனுக்கு நேராக நீட்டி தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். ஆமென் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. என் நம்பிக்கையின் தேவனாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. என்னுடைய பலவீன நேரங்களிலே ராஜா எனக்கு பலனாக இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி சுவாமி. ஆமென். இந்த 6 மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டிரே உமக்கு நன்றி ராஜா. ஆமென். எங்களுடைய கால்கள் ராஜா சிக்கி கொள்ளாதபடி உம்முடைய கரத்திலே எங்களை அப்பா ஏந்தி கொண்டிரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து கொண்டிருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே மேலான தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே மேலான தேவன் அப்பா. ஆமென் அப்பா. எங்களை நீங்கள் ஆழியின் சூழிலும் ராஜா நீர் எங்களை கைவிடாமல் அப்பா உங்களுடைய கரத்தை கொடுத்து அப்பா நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் தூக்கி கொண்டீரே உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை விழ விடலை ராஜா, எங்களை வெக்கப்பட விடலை ராஜா, எங்களை மறக்கலையே ராஜா. இத்தனை நாள் நீர் எங்கள் கூட இருந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஆமென். நாங்கள் உம்மை அப்பா அணுக மறந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை மறக்கலை சுவாமி, எங்களை விட்டு விலகலை ராஜா. நீர் எங்களை அணைத்து கொண்டீரப்பா. ஆமென். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டீர் ஆண்டவரே அப்பா. இன்னும் நிறைய பேருக்கு எங்கள் பேர் தெரியல ஆண்டவரே, ஆனால் நீரோ எங்கள் பேரை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்கள் வழிகளிலே துர்மார்க்கர் வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் வழிகளிலே எங்களை விட பலவான்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடல ராஜா, நீர் எங்களை விட்டு விலகல ராஜா. நீர் எங்கள் பக்கத்தில் நின்றீர், எங்கள் தோள் மீது உம்முடைய கரத்தை போட்டு நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறேன்னு எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்மலை உச்சியிலே அப்பா நீர் எங்களை கண்மலை உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தினாலும் ராஜா எங்களை தாங்கி பிடிக்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி சுவாமி.
ஆமென் அப்பா. நாங்கள் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் ராஜா, எங்கள் நம்பிக்கையின் அஸ்திமாரம் எங்களை விட்டு ராஜா போனாலும் ஆண்டவரே, நாங்கள் நம்புவதற்கு எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஆண்டவரே, டாக்டர்ஸ் பல காரியங்கள் சொல்லியிருக்கலாம் அப்பா, எங்களோட உற்றார் உணவினர்கள் பல காரியம் எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி போட்டு என்மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிற மேலே ராஜா கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நாங்கள் இல்லை ராஜா. ஆமென். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆமாப்பா, உங்களை மாத்திரம் நாங்க நம்புவோம் ராஜா. இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ
சமாதானமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுங்க. காலையும் மாலையும் ராஜா உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நான் விடுகிற சுவாசத்திலும் ராஜா உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. ஆமென். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவு பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே ராஜா நாங்கள் ஆராதனை செய்வோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம் ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் தேடுவோம் அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. அவன் உம்மை மாத்திரம் போற்றுவோம் ராஜா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராஜா, என் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீர் ஒருவர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நாயகன் நீர் ஒருவரே ராஜா. ஆமென். உமக்கு நன்றி 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்வது போல, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது பற்றுதலாக இருப்பேன், அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி? ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு எது கிடைச்சாலும் சரி, எது கிடைக்கலனாலும் சரி, தேவன் நமக்கு எது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஆமென், என் நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் மாத்திரம் இருக்கிறார். அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு போல அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆபிரகாமை போல நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவர் மீது முழு விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லுங்க. ஆமென். யாரும் அமைதலாக இருக்காதீங்க. நீங்கள் நன்றி சொல்லுகிற நேரம் இது. அப்பா, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் ராஜா. எனக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி ஆண்டவரே, உங்கள் மீது மாத்திரம் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுங்க. ஆமென். இந்த நாளிலே நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆமென். உங்கள் வாய்களை திறந்து உங்கள் மீது நாங்கள் எங்களுடைய முழு நம்பிக்கையை உங்கள் மேலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஆமென். நீங்கள் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும்ப்பா. எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா நீங்கள் இருக்கீங்கப்பா. அது போதும் ராஜா. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென்.
எங்கள் நம்பிக்கையின் பாத்திரமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின்படி ராஜா, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ராஜா நீர் முடிவாய் இருக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல ஆண்டவரே. எங்களுடைய நங்கூரமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் ராஜா நீர் இருந்து நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக, நீர் எங்களோடு கூட அசைவானதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே முழுக்க முழுக்க எங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு கூட உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென்.